Hello friends, வணக்கம் and welcome to Sanjay Amma சமையல். இன்னைக்கு நம்ம கீரை பறிக்க போறோம். கீரை பறிச்சிட்டு இன்னைக்கு நம்ம வந்து கீரை கூட்டு எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம அத்தை தான் நமக்கு கீரை பறிச்சு தர போறாங்க. வாங்க போய் கீரை பறிச்சிரலாம். போலாம் அத்தை? போலாம். கீரை பறிக்கலாமா அத்தை? பறிப்போம். இந்த கீரை வந்து எப்படி வித்து போட்டீங்களா? எப்படி வித்து நல்லா களை கொத்துன மாதிரி கொத்தி புழுதி ஆக்கி இந்த கீரை வித்து பணம் பைசா கொடுத்து வாங்கி கடையில் போய் அதை இப்படி ஆட்டாம்பளுக்கு போட்டு இப்படி விதைச்சி அதுக்கு பிறகு தண்ணி விட்டோம். அது முளைச்சிருச்சு. வேற எந்த களைலாம் எடுக்கல? களை எடுக்கல. அதனாலதான் புல்லு ரொம்ப அதனால புல்லு நிறைய இருக்கு. சரி சரி. குழம்புக்கு கடந்து சாப்பிட்டாக்கே நல்லா அழகா இருக்கும், ருசியா இருக்கும். அன்னைக்கு வச்சோம். இது எப்படி நீங்க யூஸ் பண்றதுக்கு போட்டிருக்கீங்களா? வீட்டுக்கு தான், வீட்டு சாப்பாட்டுக்கு. சரி சரி. இது வந்து கெமிக்கல் எதுவுமே மருந்து எதுவுமே தெரியாது. மருந்தே அடிக்கல. வேரோட புடுங்குனா மறுபடியும் முளைக்காது. அதனால கிள்ளி எடுக்கணும். கிள்ளி எடுக்கணும். ஆமா. இது வந்து தண்டங்கீரை. தண்டங்கீரை வந்து இன்னொன்னு வந்து சிகப்பு கலர்ல இருக்கும். அது ஒரு கீரை இருக்கும். இது வந்து பச்சை கலர்ல. ஆமா, இதுதான் நல்லது தண்டு. சரி சரி. இது ஒரு தோட்டத்துல எப்போதும் போடுவாவா, அங்க போய் மாமா வித்து வாங்கிட்டு வந்து. ஓ, அவங்க தோட்டத்துல இருந்து வித்து வாங்கிட்டு வந்து போட்டிருக்கீங்க. இப்போ நம்ம பறித்த கீரையை எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஒரு தடவை அலசி எடுத்துடலாம். ஏன்னா அதில் வந்து மண் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கழுவிட்டு தண்ணியை வடிகட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த தண்ணிலாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா இந்த கீரையை வந்து இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். இந்த தடிமனான பகுதியெல்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கையை வச்சு உடச்சாலே வந்துடும். இந்த மாதிரி உடச்சி எடுத்துட்டு நல்லா மொத்தமாக சேர்த்து நல்லா பொடிசாக நம்ம வந்து கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கிடணும். அதுக்கு வந்து என்னென்ன பொருள் அப்படின்னா, ஒரு 2-3 துண்டு அளவுக்கு தேங்காய், ஒரு 3 பல் அளவு பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 பச்சை மிளகாய். அவ்வளோதான். பச்சை மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இதை வந்து தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்காமல் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுக்கணும். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி குறைன்னு நம்ம அரைச்சி எடுப்போம் இல்லையா, பொரியலுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் வச்சு நம்ம நல்லா நச்சிடலாம். ரொம்ப மையாக நச்சு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தான் பொரியலுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து எல்லா பொரியல் நம்ம செய்யும் போதும் ஒரு 2 பல் பூண்டு சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வர மாதிரி நல்லா நம்ம வந்து அம்மியில் வந்து இதை நச்சு எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த பொரியலுக்கு வந்து நம்ம நிறைய எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து ஒரு 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம நல்லா க்ளீன் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தண்டங்கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா கிளறி விடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிஷத்துலையே வந்து கீரை நல்லா சுருங்கி நல்லா சூப்பராக வதங்கிரும். கீரையை வந்து நம்ம வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து சேர்க்கும் போது கவனமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கீரை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயிரும். அதனால் உப்பு மட்டும் கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போது கீரை வந்து 3/4% நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம். மசாலா உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம்
கிண்டுனா போதும். அவ்வளோதான். சூப்பரான ரொம்பவே வந்து ஆரோக்கியமான டேஸ்ட்டான தண்டங்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி.